கோவை உக்கடத்தில் மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணி ஓட்டுநர்கள் லாரிகளை சாலையோரத்தில் நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். செய்தியாளர் தென்னிலவன் இணைகிறார். தென்னிலவன், போராட்டத்துக்கான காரணம் என்ன? நிச்சயமாக. அதாவது கோவை மாநகராட்சியில் 5 மண்டலங்களில் பாத்தீங்கன்னா சுமார் 4000க்கும் மேற்பட்ட தூய்மை பணி ஓட்டுநர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இந்த நிலையில இவங்க தற்காலிகமாக அதாவது எடுத்திருக்கக்கூடிய அந்த நிறுவனமானது, ஒப்பந்தம் எடுத்திருக்கக்கூடிய நிறுவனமானது ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய அந்த வருங்கால வைப்பு நிதியை முறையாக செலுத்தவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. இந்த நிலையில்தான் இன்று முதல் ஒரு புதிய நிறுவனம் இந்த ஒப்பந்தத்தை எடுத்துள்ளது. அந்த நிறுவனமும் பாத்தீங்கன்னா ஊழியர்களுக்கான ஊதியம் எவ்வளவு, வருங்கால வைப்பு நிதி எவ்வளவு பிடித்தம் செய்யப்படுகிறது உள்ளிட்ட எந்த தகவலையும் கூற மறுத்துவிட்டதாகவும், இதனை கண்டித்துதான் இன்று காலை வழக்கம் போல் பணிக்கு வந்த தூய்மை பணியாளர் ஓட்டுநர்கள் கோவை உக்கடம் புல்லுக்காடு பகுதியில் தங்களது வாகனங்களை நிறுத்திவிட்டு அங்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் இந்த ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு மற்றும் அந்த வருங்கால வைப்பு நிதியில் எவ்வளவு பணம் பிடித்தம் செய்யப்படுகிறது என்பது குறித்தான எந்த விவரங்களும் தெரிவிக்கப்படாததால் தாங்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும், ஒவ்வொரு மாதமும் வேற தொகையை அந்த வருங்கால வைப்பு நிதிக்காக பிடித்தம் செய்யப்படுவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் அந்த சம்பந்தப்பட்ட ஒப்பந்த நிறுவனத்திடம் பேசி தங்களது ஊதியம் மற்றும் அந்த வருங்கால வைப்பு நிதி பிடித்தம் குறித்தான அனைத்து விவரங்களையும் பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்திதான் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட உக்கடம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட அந்த தூய்மை பணி வாகனங்களை நிறுத்திவிட்டு அங்கேயே சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. தற்சமயம் அங்கு போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். உரிய விளக்கம் மாநகராட்சி தரப்பிலும் அந்த ஒப்பந்தம் எடுக்கக்கூடிய நிறுவனம் தரப்பிலும் தெரிவிக்கப்படும் என கூறியதை தொடர்ந்து தற்போது ஊழியர்கள் சமாதானம் அடைந்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.